நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக சுற்றுச்சூழல் அணியின் பட செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறாரு. திமுக அரசை கடுமையாக குற்றம் சுமத்தி பேசிக்கிட்டு வர்றாரு. நேற்று தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடந்தது. அதில் விஜய் திமுக அரசை முதலமைச்சராக கடுமையாக விமர்சிக்கிறார். இன்னைக்கு பாஜக மூத்த அமைச்சர் அமித்ஷா நெல்லையில் அவங்க கட்சி கூட்டம், அதில் திமுகவை கடுமையாக குற்றம் சுமத்துறார். இந்த மூன்று கட்சிகளும் திமுகவை கடுமையாக தாக்கி வருது. தமிழகத்துக்கு வந்த அமித்ஷா அவர்களுடைய பேச்சு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை கண்டு அஞ்சு பயந்து அவர் பதட்டத்துல என்னென்னமோ உளறிட்டு போயிருக்காரு. 75 ஆண்டு கால திமுகவை நான் வேரோட குடுக்கி விடுவேன்னு சவால்லாம் விட்டுட்டு போயிருக்காரு. அதெல்லாம் ஒருபோதும் இந்த மண்டலம் நடக்க போறதில்ல. ராகுல் காந்தியையும் அவர் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. எங்களுடைய இளம் தலைவரையும் அவர் விமர்சிச்சிருக்காரு. உங்க இளம் தலைவர் அவர் என்ன சொல்றாரு? உதயநிதிய திமுக கூட்டணியின் லட்சியம் உதயநிதியை முதல்வராக்குவது, மு.க. ஸ்டாலினுடைய லட்சியம் உதயநிதியை முதல்வராக்குவது. இதே போல சோனியா காந்தியும் ராகுல பிரதமராகணும்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே நடக்காது, பாஜக இருக்கிற வரைக்கும் இது ரெண்டுமே நடக்காது அப்படிங்கிறார். பதட்டத்துல என்ன பேசுறோன்றது தெரியாம அமித்ஷா அவர்கள் உளறிட்டு போயிருக்காருன்றதுதான் இதை நம்ம பார்க்கணும். இளந்தலைவரை பற்றி சொல்வதோ இல்ல நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு அவரு அந்த சாருக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடங்கி இன்னைக்கு பீகார்ல அவருடைய எழுச்சி பயணம்ன்றது எந்த இடத்த எட்டி இருக்கின்றத ஊடகங்கள் மூலமா கண்கூடா தெரிஞ்சிட்டு இருக்கு. உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய தேர்தல் முறைகேடுகளை பாஜக இத்தனை நாட்கள் அரங்கேற்றி இருக்கு, என்ன அரங்கேற்ற பிளான் பண்ணியிருக்குன்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. அந்த பதட்டத்தை மடைமாற்றுவதற்காகவும் இந்த செய்திகளை மறைப்பதற்காகவும் இன்னைக்கு அவரு தமிழ்நாட்டுல பேசிட்டு போயிருக்காரு. பேசினவர் எங்க இடத்துலயும் அவருடைய கூட்டணி கட்சி அதிமுகவை பத்தி பேசினாரோடைய இபிஎஸ் பத்தி பேசல. ஸோ அதுதான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் தலைவரை பற்றி சொல்லியது எப்படி ஏத்துக்க முடியாதுன்னா, நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். இட் இஸ் நாட் அ கிங்டம். இப்ப நீங்க ஒருபோதும் தமிழர்களுடைய மனத்தை வெல்ல முடியாதுன்னு அவர் நாடாளுமன்றத்துல சொன்னது மிகப்பெரிய அளவுல ஒரு காயத்தை அமித்ஷாவுக்கும் உண்டு பண்ணியிருக்கோம். அது இன்னைக்கு எதிரொலிக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு அதனோட பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அவர் பேசிட்டு போனது. திமுக ஆட்சியில ஏராளமான ஊழல்கள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறாரு. திமுக ஆட்சியில ஊழல் இருக்குன்னு சொல்றதுக்கு அமித்ஷாவுக்கு என்ன தகுதி இருக்குது? ஊழல்களுடைய ஒட்டுமொத்த அரசா அவர்கள் இருந்ததை மறைப்பதற்கு, எப்போதெல்லாம் அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுதோ அதை மடைமாற்றுவதற்கு உடனடியாக ஏதாவது ஒண்ணு பேசுறதுன்றது பாஜகவுக்கு கைவந்த கலை. கடந்த காலங்கள்ல அவர்கள் செய்த அயோத்தி ராமர் கோயில் திட்டத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழலை பற்றி நாடே பேசும்போது இவர்கள் அதுக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு விஷயத்து பக்கம் அந்த மடைமாற்றம் செய்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இன்னைக்கு இந்த பதவி பொறுப்பு சட்டத்தை அவசர கதியில நிறைவேற்ற துடிக்கிறதும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை பற்றி பேசக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஏதோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்கள்னு சொல்றாரு. அவர் சொல்றது ஒருவேளை அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடியோ இல்ல வேலுமணியோ இல்ல தங்கமணியோ யார சொல்றான்றது அமித்ஷாவை தான் கேட்கணும். அதாவது எதிர்கட்சிக்காரங்க ஒரு சட்டம் வரக்கூடாதுன்னு துடிக்கிறாங்க. குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர்கள் பதவியில் நீடிக்க கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்றோம். ஆனா எதிர்கட்சிகள் இது வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஊழல் செய்தவர்கள் சிறையில் இருக்கும் போதே அமைச்சராக இருந்தது இங்கதான், திமுக ஆட்சியில தான் அப்படிங்கிற வேட்டை நாய்களாக வளர்க்கப்படுகிற இடி, இன்கம் டாக்ஸ், தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வச்சு ஒருத்தர் மேல ஏவி விட்டு மகாராஷ்டிராவில் ஒரு குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு அஜித் பவாரை குற்றம் சொல்லி அப்புறம் ஓவர் நைட்ல அவருக்கு வாஷிங் பவுடர் நிர்மா போட்டு அவரை வெள்ளையாக்கி அவரை தூய்மையானவரா காட்டினதெல்லாம் இந்த நாட்டுல பேசு பொருள் ஆகல. அவர்களுக்கெல்லாம் இந்த சட்டமோ இல்ல இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டோ பொருந்தாது. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, எதுவுமே நிரூபணம் ஆகல. ஒருவேளை அவர் குற்றம் சாட்டவர்கள் நிரூபணமானவர்கள்னா இதற்கு முன்னாடி
A1 தான் சொல்றாரா? தமிழ்நாட்டுல A1 இருந்து சிறையில் இருந்தவர்கள் பதவியில் இருக்கலாமா, நீடிக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. நான் கேட்கிறேன், அவர் மேல சுமத்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டு நிரூபணமானது? நிரூபணமாகாத ஒரு குற்றச்சாட்டு ஒரு அமைச்சரையோ இல்ல இங்க இருக்கிற இவர்களுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுக்கு துடிக்கிறாங்களே, என்ன அதனுடைய நோக்கம்? நீங்க ஒரு விசாரணையின்றி ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தப்பட்டு அவரை அந்த அந்த செக்ஷன்ல அவரை அரெஸ்ட் பண்ணி 30 நாள் அவருக்கு பிணை கிடைக்கலனாலே அவரு பதவி நீக்க செஞ்சிடலான்றது எவ்வளவு ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு போக்கு. இப்படி ஒரு விரோதமான போக்கு கொண்டு வரத துடிக்கிறதும், அதை இப்ப கேள்வி கேட்டு இதை எங்களுடைய முதலமைச்சர் இது ஒரு கருப்பு மசோதான்னு அதை நேத்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதை மடமாற்றமோ நீங்க என்ன சொல்றீங்க? இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மேல குற்றம் சொல்லிருக்காங்க, அது நிரூபிக்கப்பட்டதுன்னா கிடையாது. இதைத்தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம். அது யாரா இருந்தாலும் இதை சொல்றதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கே தகுதி இல்லைங்கிறாரு அவரு. அவர் யார் சார் எங்களுடைய தகுதியை முடிவு பண்றதுக்கு? அமித்ஷாவுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? அமித்ஷாவுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க சொல்லுங்க. தொடர்ச்சியாக இந்த நாட்டுல மதத்தின் மூலமாக கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலமா ஆட்சியை பிடித்த இவர்களுக்கு எங்களை பற்றி பேசுவதற்கோ எங்களுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கோ என்ன அருகதை இருக்குது அமித்ஷாவுக்கு? சொல்லுங்க. முழுக்க முழுக்க மதவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடிய என்டிஏ ஆட்களுக்கோ என்டிஏ தலைவர்களுக்கோ நம்முடைய தலைவரோட இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மாடலை தானே மற்ற மாடல்களை நீங்களே எடுத்துட்டு போறீங்களே. நீங்க ஆட்சி செய்கிறோன்ற மாடல் இருக்க திராவிட மாடலுடைய மாடலை தானே எடுத்துட்டு போறீங்க. இங்க திராவிட மாடல்ல தலைவர் கொண்டு வந்த இலவச பஸ் ஆகட்டும், அன்னைக்கு இந்த இலவச பஸ் தானே உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கிற ஆந்திராவில வருது. அப்படி உங்களால ஒரு காழ்ப்புணர்ச்சியில இந்த அரசினுடைய செயல்பாடுகள் மற்ற மாநிலங்கள்ல இதை பார்த்து அதை கொண்டு போகும்போது அதனுடைய வைத்தறிச்சல் தான் நீங்க நீங்க இங்க நின்று பேசுறீங்க. எங்களை பற்றி பேசுவதற்கோ எங்களுடைய முதலமைச்சரை பற்றி பேசுவதற்கோ அமித்ஷாவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி வந்தே தீருங்கிறார், கண்டிப்பா வருங்கிறார். வந்தே தீரும்னா அவருடைய இன்னைக்கு அவர் பேசின அவர்களுடைய கூட்டணி மேடையில ஒரு குறைந்தபட்சம் அந்த கூட்டணிக்கான தலைவரை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. அவரு இபிஎஸ் பேரை எங்கேயாவது உச்சரிச்சாரா? கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொருந்தா கூட்டணி. இதே கூட்டணி தானே கடந்த தேர்தலுக்கு வந்தது. அன்னைக்கு ஓட ஓட விரட்டி அடிச்சோம்ல தமிழ்நாட்டுல. இதே கூட்டணி தானே எங்கள்கிட்ட தோல்வியை தழுவிச்சு. அன்னைக்கு வேற ஏதாவது கூட்டணி இருந்ததா அதிமுகவோட? தொடர் தோல்விகளுடைய முயற்சியை அவர்களுக்கு தொடர் தோல்விகள் தான் அவர்களுக்கு கிடைத்த பலன். இப்ப மறுபடியும் ஒரு தோல்வியை தமிழ்நாட்டில் எதிர்கொள்ள போறாங்க. அதைக்கு அவர்கள் சப்ப காட்டு கேட்டுறதுக்கு அவர் என்ன வேணா பேசலாம். 39% வாக்குகள் நாங்க வாங்குவோம். பாஜக கடந்த தேர்தலில் 18%, அதிமுக 21% வாங்குச்சு. ரெண்டையும் கூட்டினா 39. ஈஸியா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கலாங்கிறாரு அவரு. சொல்றேன் எங்களுடைய வாக்கு சதவீதம் 50% இருக்குன்னு நான் சொல்றேன். அவருடைய கணக்கு பொய்ன்னு நான் சொல்றேன். இன்றைக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், எங்களுடைய இந்தியா கூட்டணின்றது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியா தான் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறது. 9-10 தேர்தல்கள்ல தொடர் தோல்விகள் கொண்ட தோல்வி பழனிசாமியுடன் கூட்டணி அமைத்த அமித்ஷா வேணா அதை பத்தி கவலைப்படலாம். நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு செய்த திட்டங்களின் மூலமாக கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அவருடைய இந்த உணர்வுகள் எல்லாம். ஒரு நாளும் நடக்காதுங்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சர் ஆகுவது ஒரு நாளும் நடக்காது, பாஜக இருக்கும் வரை நடக்காதுங்கிறாரு அவரு. அதுதான் நான் முன்னாயே சொன்ன மாதிரி இதை தெளிவுபடுத்தி நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி நாடாளுமன்ற அவைக்குள்ளே சொல்லிட்டாரு, ஒருபோதும் தமிழக மனங்களை உங்களால் வெல்ல முடியாதுன்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அது இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை இங்க தமிழ்நாட்டுல இருக்கும்போது அதற்கு ஒரு பதிலடி கொடுக்குறன்ற பேர்வையில அவர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. நாங்க ஒரு வலுவான கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. இந்த வலுவான கூட்டணியின் இவர்கள் சொல்கின்ற கூட்டணி கடந்த தேர்தல்களை கிட்டத்தட்ட 9-10 தேர்தல்கள் இடைத்தேர்தலையும் சேர்த்து தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தேர்தல்களிலும் தோல்வியை கண்டிருப்பதுன்றது உண்மையா பொய்யா? இந்த கூட்டணி அவர்கள் சேர்ந்து இருந்து நின்று பார்த்தாங்க, தனியா பிரிஞ்சிருந்து நின்று பார்த்தாங்க. எப்படி பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடியே அவர்கள் தோல்வியை தான் தழுவிருக்காங்க. அதுதான் உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்துல எந்த அடிப்படையில இவர்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம் நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்றதை எப்படி அதை ஒத்துக்க முடியும்? இது கடந்த காலங்களில் சேர்ந்து வந்தீங்களே, அப்பயும் தோல்வியை தானே தழுவுனீங்க. நீங்க சேர்ந்து வந்தாலும் சரி பிரிஞ்சு வந்தாலும் சரி உங்களுடைய தோல்வி என்பது உறுதியான ஒண்ணு. நேற்று நடந்த விஜய் மாநாட்டில் விஜய் பேசுறாரு, திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகம் தான் போட்டி, உங்களுக்கு திமுகவுக்கு தூக்கம் வராதுங்கிறாரு. விஜய் அவரு அவர் கடந்த 2 முறை பேசியிருக்காரு பெரிய மீட்டிங். அந்த விக்ரவாண்டியில ஒண்ணு பேசினாரு, அடுத்து இங்க பேசியிருக்காரு, இந்த மதுரையில பேசியிருக்காரு.
அவர் தயாரித்து கொடுத்து அவர்கள் என்ன பேச சொன்னாங்களோ அதை வந்து அவர் பேசிட்டு போயிருக்காரு. கடந்த முறை அவர் மேல வைக்கப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுகள் என்பது நீங்க வந்து பாஜக விமர்சனம் பண்ணல அவங்கள, அதெல்லாம் வந்து அவரு ஏதோ இந்த வாட்டி நான் அவங்களெல்லாம் பேசியிருக்கின்ற அடிப்படையில பேசியிருக்காரு. ஆனால் இந்த நாட்டுல கரண்டா இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனைகள்ன்ற எந்த பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுக்கலன்றதுதான் நிதர்சனம். இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய தலைமையில பீகார்ல ஒரு மிகப்பெரிய எழுச்சி பயணம் போயிட்டு இருக்கு சாருக்கு எதிராக. தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய ஊழலை முன்னெடுத்து இருந்திருக்கு. தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வந்து அவருடைய தலைமையில என்னென்ன மாதிரி எல்லாம் தேர்தல் முறைகேடுகள் கடந்த காலங்களில் எலெக்ஷன்ல நடந்திருக்கு, கர்நாடகாவில் என்ன நடந்திருக்கு, பீகார்ல இப்ப என்ன நடந்திருக்கு, எப்படி ஓட்டு வாக்காளர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கார்கள், எப்படி இதை பத்தி எந்த கவலையோ இல்லை இதை பற்றிய ஒரு வரியோ அந்த அவருடைய நேற்றைய பேச்சுல இல்ல. ஒரு பொலிட்டீஷியன்றவர் கரண்ட் பாலிடிக்ஸ்குள்ள இருக்கணும், அப்படி அவரு இல்ல. அதுதான் உண்மை. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.